தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 9 probability. Additional question, page number 295. Page number 295. An urn contains 4 red balls and 6 blue balls. You choose a ball at random experiment from the urn. What is the probability of choosing a red ball? An urn contains 4 red balls and 6 blue balls. urn அப்படின்னு சொன்னா பானை. ஒரு பானையில் 4 ரெட் பால்ஸும் 6 ப்ளூ பால்ஸும் இருக்கிறது. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 6 + 4 10 பால்ஸ் இருக்குது. எதில்? ஒரு பானையில். You choose a ball at random experiment from the urn. இந்த பானை இருக்கு இல்லையா, இந்த பானையிலிருந்து from the urn, இந்த பானையிலிருந்து at random experiment முறையில் you choose a ball, ஒரு பாலை நீங்கள் சூஸ். இந்த ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கப்பா. சமவாய்ப்பு சோதனை. ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த 4 + 6 பால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 10 பால்ஸுக்குமே சம வாய்ப்பு அளித்து அதிலிருந்து ஒரு பாலை நீங்கள் சூஸ் பண்ணுறது. இந்த பானையில் ஒரு ஓரத்தில் ரெட் பால் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதை தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற 9 பால்ஸுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்கணும். பாருங்க, தி பாஸ் அட் ரண்டம் assures you that each one of the 10 balls has the same chance, that is probability of getting chosen. சூஸ் பண்ணும் பொழுது இந்த 10 பால்ஸுக்குமே நம்ம சம வாய்ப்பு அளிக்கணும். அதாவது இந்த மூலையில் ரெட் பால் தான் இருக்குது, இதை தான் சூஸ் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மற்ற 9 பால்ஸுக்கும் வாய்ப்பு இல்லாமலே போயிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த 10 பால்ஸுக்குமே வாய்ப்பு அளிக்கணும். அதாவது இந்த பானைக்குள்ளே எந்த பால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சால் தானே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அதாவது தெரியவே கூடாது. யூ மேபி blindfolded, உங்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அண்டு தி பால்ஸ் மேபி மிக்ஸ்டு, இந்த பந்துகள் எல்லாமே கலைக்கப்பட்டு இருப்பதாகவும் வச்சுங்க. அதாவது உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருக்கும்போது எந்த இடத்துல எந்த பால் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பந்தும் கலைக்கப்பட்டு இருக்குது. உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ரெட் பால் தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சி எடுக்கலாம். அதனால தான் இந்த பந்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ்டு கலைச்சி வைக்கிறாங்க. அப்போது எந்த பந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த 10 பால்ஸுக்குமே வாய்ப்பு இருக்குது. 10 பால்ஸுமே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு அளிக்கணும். ஓகேவா? ஸோ ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரெட் பால் தான் இருக்குது, அதை தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் பால்கள் எல்லாமே எப்படி இருக்கு?
கலைக்கப்பட்டு இருக்குது, உங்களது கண்கள் வந்து எப்படி இருக்குது, கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த பால் தான் இருக்குது அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 10 பால்ஸுக்குமே சம வாய்ப்பு இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த 10 பால்ஸ்லேருந்து உங்கள் ஒரு பாலை சூஸ் பண்ணுறதுக்கு எல்லா பால்ஸுக்குமே சம வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. What is the probability of choosing a red ball? இந்த பானையிலேருந்து நீங்கள் ஒரு பாலை சூஸ் பண்ணீங்க இல்லையா, யூ சூஸ் ஏ பால், ஒரு பாலை சூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த பால் ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Solution. From the given data, total number of balls எத்தனை பால், 10 balls. அதாவது 4 red balls இருக்கு, 4 red balls இருக்கு அண்டு 6 blue balls இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 10. இன் விச் இதில் ரெட் பால்ஸ் எத்தனை, 4, ப்ளூ பால்ஸ் எத்தனை, 6. ரெட் பால்ஸ் எத்தனைப்பா, 4. பாருங்க, 4 ரெட் பால்ஸ் அண்டு 6 ப்ளூ பால்ஸ். ரெட் பால்ஸ் எத்தனை, 4, ப்ளூ பால்ஸ் எத்தனை, 6. ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பாருங்க. What is the probability of choosing a red ball? ஒரு ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தி probability of choosing red ball, தி probability அப்படின்னு சொன்னாலும் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? தி probability of choosing red ball ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ரிலேட்டிவ் தி required probability எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்செப்ட். ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்செப்டில் தான் இருக்குது இந்த தேவையான ப்ரோபேபிலிட்டி. அதாவது இந்த தேவையான ப்ரோபேபிலிட்டி அப்படின்றதும் இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதும் ஒன்று தான். தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் சூஸிங் ரெட் பாலை சூஸ் பண்ணுவதற்கான ப்ரோபேபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்க, ரெட் பால். ஸோ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். ரெட் பால்ஸ் எத்தனைப்பா, 4 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ, 10. ஓகேவா? இந்த டிவைடட் பை கீழே 10, 100, 1000 இது மாதிரி இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு ஜீரோ இருக்கா, அப்போது இந்த பாயிண்ட்டு ஒரு பிளேஸ் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். பாயிண்ட் எங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதா மீனிங். இங்கேருந்து இங்கே ஒரு பிளேஸ் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், அதாவது 4க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சா. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது, 0. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.